இயேசுவுக்கே புகழ். இன்றைய இறைவார்த்தைகளின் விளக்க உரை. அகந்தையும் வீண் பெருமையும் அழிவுக்கும் வீழ்ச்சிக்கும் வழிவகுக்கும் என்று நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 18வது இறைவாக்கு கூறுகிறது. அதாவது பெருமையும் பொறாமையும் பெரும்பாலும் ஒரு அழிவுகரமான சுழற்சியில் கைகோர்த்து செல்கின்றன என்பதையும், நாம் அனுமதித்தால் அவை நம்மை முழுமையாக ஆட்கொண்டு விடும் என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். இறைவாக்கினர் சாமுவேலின் புத்தகம் கோலியாத்தையும் அனைத்து பெலிஸ்தியர்களையும் தோற்கடித்த தனது ஊழியனான தாவீதை மக்கள் புகழ்வதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்த சவுல் அரசரை பற்றியும் ஒரு விபரத்தை தருகிறது. தனது கர்வத்தால் சவுல் தாவீதின் மீது பொறாமை கொண்டு அவரை கொல்ல திட்டமிடுகிறார். தாவீது இறுதியில் அவரிடமிருந்து அவரது சந்ததியினரிடமிருந்தும் அரசை பறித்துக் கொள்வார் என்று அவர் அஞ்சினார். இருப்பினும் சவுலின் மகன்களில் ஒருவனும் அவருக்கு பிறகு ஆட்சிக்கு வரக்கூடியவனுமான யோனத்தான் தாவீதின் சிறந்த நண்பனாக இருந்ததால் சவுலின் அறிவை மழுங்கெடுத்திருந்த இந்த அச்சம் மற்றும் பொறாமை ஆகியவற்றின் கொடிய சுழற்சியை முறியடிக்க உறுதி பூண்டார். தாவீது பயமின்றி தன் முழு நம்பிக்கையையும் இறைவன் மீது வைத்திருந்ததால் எவராலும் அவருக்கு எதிராக செல்ல முடியவில்லை. தாவீதின் வெற்றிக்கு இணையாக தாவீதின் மகனாகிய இயேசு கலிலேய கடற்கரையோரம் மக்களின் எல்லா புகழையும் பெற்றார். இயேசு தனது ஞானம் மற்றும் அன்பின் வார்த்தைகளை வெற்றிகரமாக போதித்து யூதர்கள் மற்றும் பிற இனத்தினர் அடங்கிய திரளான மக்களை தொடர்ந்து குணப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கடற்கரையில் இருந்த கூட்டம் அவரை நெருக்கியதால் இயேசு ஒரு படகில் நின்று போதிக்க வேண்டியிருந்தது என்று மார்க்கு நற்செய்தி சுட்டிக்காட்டுகிறது. சவுலை போலவே இயேசுவால் குணமாக்கப்பட்டவர்களின் உள்ளிருந்த பொல்லாத ஆவிகள் இயேசு இறைமகன், அதாவது இறைவன் தம் மக்களுக்கு வாக்களித்த மீட்பர் என்ற அவரது அடையாளத்தை வெளிப்படுத்தி கத்தினர். இருப்பினும் அது நல்ல நோக்கத்துடன் அல்ல. ஏனெனில் பல பரிசேயர்களும் ஆலய அதிகாரிகளும் பெருமையினாலும் பொறாமையினாலும் இயேசுவை ஒழித்து கட்ட சதித்திட்டம் தீட்டி இந்த நிகழ்வுகளை கூர்மையாக கவனித்துக் கொண்டிருந்தார்கள். இயேசு அந்த பொல்லாத ஆவிகள் மேலும் பேசாதபடிக்கு தடுத்தார். அவைகளும் அவருக்கு கீழ்ப்படிந்தன. ஏனெனில் அவ்வாறு செய்வதற்கு அவருக்கு அதிகாரம் இருந்தது.